மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடங்கிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே மோதல் தொடங்கிவிட்டது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தில் எதிரொலித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் கணபதி. அவரிடம் பேசலாம். கணபதி, நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்கும் பொழுது எதிர்க்கட்சியினர் பல்வேறு முழக்கங்களை எழுப்பினாங்க. வரும் நாட்களில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகள் விவாதம் காரசாரமாக இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரும் நாட்கள்ல எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? பொதுவாக மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்களிலே புதிய மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு மட்டுமே நடைபெறும். சம்பிரதாயமாக நடைபெறும் நிகழ்வாகத்தான் இருக்குமே தவிர இதில் பெரிய அரசியல் பரபரப்பெல்லாம் இருக்காது. ஆனால் இன்றோ கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவியேற்கும் போது மக்களவை உறுப்பினராக அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட போது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள்ளேயே முழக்கம் எழுப்பினார்கள். நீட் விவகாரம் அரசியல் ரீதியாக பூதாகரமாக உருவெடுத்து வருகிறது. ஒரு பக்கம் மாணவர் போராட்டம், இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்திலே பல்வேறு மனுக்கள் தாக்கல் என தொடர்ந்து சர்ச்சையாக இருந்து வருகிறது. ஆகவே மாணவர்களின் மன உளைச்சலுக்கு பாரதிய ஜனதா கட்சியே காரணம் எனவும் பாஜக அரசு இந்த தேர்வு முறைகேடுகளை தடுக்க தவறிவிட்டது எனவும் எதிர்க்கட்சிகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில்தான் தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே அரசியல் சாசனத்தின் நகல்களை கையில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்தை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும், அதற்காக நாங்கள் போராடுவோம் என மறைமுகமாக அவர்கள் அரசியல் சாசனத்தை நரேந்திர மோடி அரசு கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்கிறது என்கிற வகையிலே குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பினார்கள். இதைத் தவிர இடைக்கால சபாநாயகர் தேர்வு விவகாரத்திலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கூட்டணி இடையே மோதல் போக்கே நிலவுகிறது. இடைக்கால சபாநாயகராக ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த பர்துஹரி மஹ்தாப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோடிக்குன்னல் சுரேஷுக்கு தான் அந்த பதவி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தொடர் முழக்கம் எழுப்பி இன்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இது தொடர்பான விமர்சனங்களையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு பதிலடி கொடுப்பது போல நாளை ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 50 வருடங்கள் நாம் நிறைவு பெறுகிறது. இந்த சமயத்திலே அவசர நிலை அல்லது எமர்ஜென்சி என அழைக்கப்படும் அந்த அவசர நிலை பிரகடனம் ஜனநாயகத்துக்கு களங்கம் விளைவித்தது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே 2 பக்கங்களிலும் இருந்து ஒருவருக்கு ஒருவர் எதிராக கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் முதல் நாளன்று சம்பிரதாயமாக நடக்க வேண்டிய மக்களவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி கூட தற்போது சலசலப்பை உண்டாக்கியிருக்கிறது. இந்த சூழலை பார்க்கும்போது வரும் நாட்களிலே மோதல் மேலும் அதிகரிக்கும் எனவும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போன்றவற்றிலே எதிர்க்கட்சிகளின் காட்டமான விமர்சனங்களை நாம் எதிர்பார்க்கலாம். இதைத் தவிர நீட் விவகாரத்திலே நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே தொடர்ந்து போராட்டங்களை நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. ஆகவேதான் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே மோதல் போக்கு தொடரும் என கருதப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.